சகோதர சகோதரியே, கர்த்தர் இந்த கலகம் பண்ணுகிற ஆவியை உங்களுக்கு எனக்கு கொடுக்கல. இன்னைக்கு ஒரு குடும்பம் எடுத்துக்கொள்ளுங்க. கலகம் பண்றதுக்குனே ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க. ஒன்று, அவர்கள் உள்ள இருந்து எழும்புவாங்க, இல்லன்னா வெளியிருந்து உள்ள வருவாங்க. கலகம் பண்றதுன்னா எதிரா பேசுறது, எதிரா சண்டை போடுறது, ஒரு விஷயத்தை இப்படி செய்யலாம் அப்படின்னு எல்லாரும் தீர்மானிக்கும் போது அந்த விஷயத்தை அப்படி செய்யக்கூடாது, இப்படிதான் செய்யணும். சில பேர் சொல்றது, ஐயோ குடும்பத்தை கலகம் பண்ணி குடும்பத்தை கெடுத்துட்டாங்க, என் குடும்பத்தை குட்டிச்செவுரு ஆக்கிட்டாங்க. இந்த உலகத்துல மனிதர்கள் எப்பொழுது தேவனுக்கு விரோதமாக எழும்பி பாவம் செய்தார்களோ அப்பொழுதே மனுஷனுக்குள்ள ஹியூமன் நேச்சர், மனிதனுடைய இயற்கை தன்மை எப்பொழுதுமே கலகம் ஊட்டுகிற ஒரு இயற்கை தன்மையாக தான் இருக்கும். எல்லா விஷயத்திலும் ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல ஒரு காரியத்தை சொல்றோம்னா 5 பேர் அந்த காரியத்தை ஏத்துப்பாங்க, மீதி 5 பேர் அந்த காரியத்தை இது ஏன் இப்படியே செய்யணும், இதை இப்படி செய்யுங்க. எல்லாரும் நம்ம அப்படியே பிளான் பண்ணி திட்டம் போட்டு, சரி இந்த விஷயத்தை குடும்பம் ஏத்துக்கோ, இந்த விஷயத்தை நம்ம சொந்தக்காரங்க ஏத்துக்குவாங்க, இந்த விஷயத்தை கம்பெனிக்காரங்க ஏத்துக்குவாங்க, இந்த ஊர்க்காரங்க இந்த விஷயத்தை ஏத்துக்குவாங்க, ரொம்ப நன்மை தரக்கூடிய ஒரு செய்தி அப்படின்னு நம்ம கொண்டு போனோம்னா அங்கிருந்து ஒரு 4 பேர் எந்திரிப்போம். நல்ல விஷயமா இருந்தாலும் 4 பேர் எந்திரிச்சு, இல்ல இதை அப்படி பண்ணக்கூடாது, நீ பண்றது தப்பானது அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு கலகம் பண்ணி அந்த விஷயத்தை நடக்காம பண்ணிடுறது. நல்லா கவனித்து பாருங்க. கடவுள் முதலாக ஏதேன் தோட்டத்தை படைத்து ஆதாம் ஏவாளை உண்டு பண்ணி அவர்களுக்கு பகலிலே நல்ல ஜாலியா இருக்க, சந்தோஷமா இருக்க, வேலை செய்யாம நல்ல சந்தோஷமா கர்த்தரோடு சேர்ந்து மகிழ்ச்சியா இருக்கதான் கர்த்தர் என்ன பண்ணார், அவர்களை படைத்தார். அப்ப முதலாக என்ட்ரி ஆகிறது யார் என்று சொன்னால் பிசாசானவன் சர்ப்பத்தின் வழியாக என்ட்ரி ஆகிறான். அவன் வந்த உடனே என்ன பண்றான், கர்த்தர் உங்களை இந்த பழத்தை சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொன்னாரா அப்படின்னு கேட்கிறான். ஆமான்னு சொன்னாரு. அப்ப நீ அதை சாப்பிடு, இந்த காரியத்தை பண்ணாத அப்படின்னு கடவுள் சொல்றாரு. இல்ல இந்த காரியத்தை நீ பண்ணு, இந்த காரியத்தை நீ செய்யு அப்படின்னு சொல்லி ஆதாமையும் ஏவாளையும் முதலாக பாவம் பண்ண வைத்து கலகம் மூட்டியவன் பிசாசானவன். இவன் இங்க மாத்திரமல்ல, இவனுடைய வரலாறே அதுதான். பரலோகத்திலே தேவதூதர்களிலே லூசிபர்ங்கிற ஒரு மேலான ஒரு இடத்துல இருக்கிறான். அங்க அவனுக்குள்ள ஒரு தனி பெருமை வந்துருது, அவனுக்குள்ள ஒரு சுய விருப்பம், சுய இச்சை வந்துருது. வந்த உடனே தனக்குன்னு ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு நான் தான் பெரிய ஆள்னு சொல்லிதான் மேல இருந்து கீழே விழத்தள்ளப்பட்டவன் தான் யாரு, பிசாசானவன். அவனுடைய ஆர்ஜின், அதாவது அவனுடைய தொடக்கமே அதுதான்.